Hi guys, welcome to Kena Financials. இன்னைக்கு வந்து February 7. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் பர்டிகுலராக அப்பர் ட்ரெண்ட் லைனில் வந்து மார்க்கெட் மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதனால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த லெவல் நமக்கு வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வீக் ஆயிடுச்சு. ஏன் இப்போ நான் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேலே ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரல பட் மறுபடியும் ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்து ட்ரை பண்ணிவிட்டு இமீடியட் புல் பேக்காக மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே உடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன நமக்கு ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே கலெக்ட் ஆயிருக்கு, இங்கே செல் ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு, ஸோ இங்கே செல் ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல புல் வந்து எடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த புல் எந்த இடத்துல இருந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அதாவது எந்த இடத்துல இருந்து நமக்கு ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4100. ஸோ 4100 வந்து நமக்கு வந்து கோயிங் ஃபார்வர்டு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இது கீழே மார்க்கெட் நமக்கு விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து செல் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கும் நமக்கு சர்டன் லெவல்ஸ் நமக்கு வேணும். சரிங்களா? இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஏன் ரிமூவ் பண்ணுறேன் காரணம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கேண்டில்ஸ், அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6th ஃபெப்ரவரிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபார்ம் ஆன கேண்டில்ஸ், இது வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் ஃப்ளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து புல் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புல் ஃப்ளாக் நீங்கள் எக்ஸாக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து புல் ஃப்ளாக். ஸோ இந்த புல் ஃப்ளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட டார்கெட் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவில் இருந்து நமக்கு புல் ஃப்ளாக் இது வரைக்கும் இருக்குங்களா. ஸோ இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட்லேருந்து இவ்வளோ தூரம் போகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 42 160 வரைக்கும் நமக்கு போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னுமே வந்து இந்த ஷார்ட் டேர்ம் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையிங் சைட் தான் பார்க்கணும். ஸோ இந்த செல்லிங் சைட் நம்ம ஏன் வந்து நேற்று பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கி நம்ம செல் சைட் பார்த்துருந்தோம். ஏன் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கன்சால்டேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீக் கன்சால்டேஷன் ஆனாலும் நம்ம வந்து செல் சைட் பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு வந்து இன்றைக்கி செல் என்ட்ரி கொடுத்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50 to 100 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் கிடச்சிச்சு. கரெக்டுங்களா? ஸோ குரூப்லேயும் அதான் வந்து ஒரு சாம்பிள் என்ட்ரி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ எதனால் நம்ம எடுக்கிறோம், எவ்வளோ ரிஸ்க் நம்ம வைக்கிறோம் அண்ட் எவ்வளோ டார்கெட் நம்ம வைக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் நீங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் குரூப்பில். ஸோ இந்த புல் ஃப்ளாக் பேட்டர்ன் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அடுத்து ஸோ இந்த புல் ஃப்ளாக் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் நமக்கு செல் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4100. ஸோ அதனால தான் இந்த செல் ஜோன் நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து இமீடியட்டாக பவுன்ஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் இது வந்து நம்ம வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு வந்து இது வந்து ஒரு ட்விசர் பாட்டமாக நமக்கு கிடைக்கும். ஸோ ட்விசர் பாட்டம் இன்ஸ் நத்திங். ஸோ எவ்வளோ தூரம் ரெட் கேண்டில் கீழே இறக்கிருக்காங்களோ அவ்வளோ தூரம் வந்து நமக்கு அந்த க்ரீன் கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் க்ரீன் கேண்டில் வந்து இறக்கிருப்பாங்க. ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour டைம் ஃப்ரேம் ஒரு ½ hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ தூரம் வந்து இந்த ரெட் கீழே இறக்கிருக்காங்களோ அவ்வளோக்கு ஈக்குவலாக அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து க்ரீனை வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ இது நமக்கு என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் பையர்ஸ் இருக்காங்க. அதனால தான் இந்த லெவல்ஸ்க்கு கீழே போகும்போதும் நம்ம வந்து செல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்ம போகிறோம் மறுபடியும். ஸோ இப்போ இந்த 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஃபார்ம் ஆனது வந்து ஒரு புல் ஃப்ளாக். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஐடியல் நமக்கு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போகணும். நமக்கு நாளைக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரேக் அவுட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரேக் அவுட். ஸோ நமக்கு நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் ஹியர். ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 41,350 to 400 நமக்கு ஒரு ஸ்ட்ராங் பையிங் கேண்டில் இல்லை ஏதோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நமக்கு கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட் ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ சப்போஸ் இந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் மார்க்கில் எங்கே வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறீங்க. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் மிடில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். விச் இஸ் அரௌண்ட் இந்த கேண்டில் கிட்டத்தட்ட வந்து இந்த க்ரீன் கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 130 கேண்டில். ஸோ இன்றைக்கான 130 கேண்டில் கீழே நான் ஸ்டாப் வைப்பேன். அண்ட் தென் நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் இந்த ஸ்விங் தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ 42,000 வரைக்கும் நமக்கு டார்கெட் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இது கீழே இதுக்கு எனக்கு செல் ஆஃப் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து செல் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இமீடியட் சப்போர்ட் நெக்ஸ்ட் வந்து 4100 இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஏரியாவில் எனக்கு செல் பிரேக் கொடுத்துச்சுனாலும் நான் வந்து செல் பண்ண போகிறதில்ல. ஒன்லி எப்போ செல் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4100 கீழே போன மட்டும் தான் செல் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த ஆரஞ்சு ஜோனில் வந்துச்சுன்னா நான் பை பண்ணுவேன். அது வந்து இன்னொரு பாசிபிலிட்டி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து இல்லை நாளைக்கே ஒரு கேப் அப் ஆர் இந்த ரெட் கேண்டில் பக்கத்துலேயே ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகி மேலே போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி போகும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமீடியட் லெவலை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா நான் வந்து பை பண்ணுவேன். ஸோ இந்த வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங் இந்த இடத்துல பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ட்ரேடிங் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது நான் வந்து என்னோட என்ட்ரி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்னோட என்ட்ரி. அண்ட் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து எய்தர் நம்ம வந்து
இந்த ரெட் ஜோனுக்கு கீழே தான் வைக்க போகிறோம். அப்படி இல்லை பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் லைனுக்கு கீழே தான் நான் ஸ்டாப் வைக்க போகிறேன். சரிங்களா, ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் மேலே பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு 2-3 கேண்டில் மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, இந்த ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, அதாவது கிட்டத்தட்ட 41,600க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் ட்ரையல் பண்ணிடுவேன். பட் என்னோட டார்கெட் வந்து ஸ்டில் ரிமைன்ஸ் த சேம். என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 42,000 ரவுண்ட் லெவல் தான் நம்மளோட டார்கெட் போகிறோம். ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் பாசிபிள் என்ட்ரி நாளைக்கு இருக்க போகுது. ஸோ ஃபைனலாக நாளைக்கு ஓப்பனிங் எப்படி ஆகுதோ அது பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸாக நம்ம மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் கைஸ். இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.